ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வழக்கம் போல் நேற்று சந்தித்திருக்க வேண்டும். 35 வியாழக்கிழமை மாதந்தோறும் சந்தித்திருக்கிறோம். நேற்று சந்தித்திருக்க வேண்டும். நேற்று சந்திப்பதற்கு பதிலாக இன்று சந்திக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஊடக நண்பர்களை அயலாவர தோட்டம் அதில் வசிக்கின்ற நான் எப்பொழுதும் போல அன்போடும் பாசத்தோடும் உங்களை வரவேற்கிறேன். இந்த கூட்டம் திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் லோகோ தெரியுதுண்ணா. அண்ணா அப்படின்னா அண்ணா லோகோ எடுங்கண்ணா. லோகோ கொடுங்கண்ணா. மற்ற பொறுப்பவர்கள் அண்ணா லோகோ வைங்கண்ணா. ஆனா எனக்கு லோகோ தெரியுதுண்ணா, என் லோகோ இல்ல. அதனால நான் எப்படி எடுக்கணும்? மாணவர் சட்டம், பசுமை தாயகம் கூட இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூட்டங்கள் போகிறோம். இது முதல் கூட்டத்தினுடைய நோக்கம் 50 தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு சோதனைகளை வேதனைகளை எல்லாம் நாளும் கட்சிக்காக, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, அதிலும் குறிப்பாக 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை நான் சொல்ல, அவரது ஆலோசனையை நான் கேட்க, நாம் ஆள வேண்டும், நாம் ஆண்டால்தான் தமிழ்நாட்டு மக்கள் நலமோடு மகிழ்வோடு வறுமை இல்லாமல் வாழ்வார்கள், சமூக நீதியோடு வாழ்வார்கள் என்ற நோக்கில்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு சங்கமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அந்த வகையிலே ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை மாமல்லபுரத்திலே 10 லட்சம் மக்கள் கூடிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், அதாவது ஃபாலோ அப் என்று சொல்வார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், எப்படி பணியாற்ற வேண்டும், 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே, அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்ற வித்தையை, எனக்கு தெரிந்த வித்தையை அவர்களுக்கும் தெரியும், சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அதனால அந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, அதை இருவரும்
50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கொண்டிருக்கிறேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு 45 ஆண்டு காலமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள். அதனால ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு அதனாலே உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு ஒரு இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் இதை வெளிப்படுத்தப் போகின்ற ஊடகத்திலே வெளிப்படுத்தப் போகின்ற விதம், இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட, அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு, சில கருத்துக்களை நானும் சொல்ல, கௌரவ தலைவர் ஓய்வறிய வழக்குரை தியாகச்சம்மல் ஜே.கே. பழனி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற நம்ம அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் 4 முறை பொதுச் செயலாளர் வழிதரலாமன், நம்முடைய மாவீரன் மா.க. ஸ்டாலின், மற்ற கோபி, பாண்டிச்சேரி கணபதி, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேகநாதன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால அவ்வளோ பெரிய சொல்வதற்கு நேரமில்லை. உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனாலே எங்களுக்கு இந்த தொடக்கத்திற்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போகின்ற நாங்கள் உங்களுடைய ஊடகங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். செயல் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலையா சார்? செயல் தலைவர் மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசும். செயல் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு கட்சியின் செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலும் கலைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக வெயிலில் வேலை செய்வதனால கலைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள். தலைமை செயலாளர் அன்பழகனோடு அவர் தான் இதெல்லாம் உருவப்படுத்தி தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள். நான் வராததற்கான காரணங்களை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே எனக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாதம் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார், தொண்டர்களுக்கு. இல்ல, திருக்கச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுனீங்க, அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில இருக்கு. இல்ல சார், பாராட்டுக்கு சொல்லல. செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார், கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது
திருக்கச்சூர் ஆறுமுக மாநாட்டு குழு தலைவரே திரு மாநாட்டு குழு தலைவராக அவர் தான் இருந்தாரு. அவரை நீங்க பாராட்டல அப்படின்றது ஒரு குறிப்பு. 2 மாசமா அங்கேயே உட்கார்ந்து உடம்பு வந்து ஓகேவா வேலை செய்தார்களால அவரை பாராட்ட வேண்டிய சிலர் புறக்கணித்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுங்க. இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்துட்டு இருக்கு. யார் பேர்லையும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள். இதனால் இனி செயல்பட முடியாது, தவறிப்பாக இருக்கிறது, ஏதாவது சரியில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவர் விருப்பப்படியே அவர் மாற்றப்படுவார். அவ்வளவுதான். வேற மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை. சார், வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் இருப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமக வந்து அப்பாவுக்கு மகனுக்குமே இடையே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. நீங்க கோஷ்டின்றது ஒன்றும் கிடையாது. நீங்களே வந்து மாநாட்டை சொன்னீங்க. எப்ப வரும் மார்கழி மாசத்துல அதிகமாக பஞ்சர கோஷ்டி தான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க. 50 தொகுதி வெற்றின்னு சொல்றீங்க. கூட்டணியா தனித்த போட்டியா? 50 தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு கட்சியை தயார் பண்ணாங்க. கடுமையா வேலை செய்யணும். கூட்டணி தான். கூட்டணிங்கிறது அதாவது தனியார் எண்ணாலும் 50 தொகுதியில 40 தொகுதி குறைந்து 40 தொகுதியாவது வெற்றி பெறணும். தனியார் எண்ணாலும் அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான். கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. 21 வந்து 10.5 இடஒதுக்கீடு தொடர்பா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணியில இது பண்ணீங்க, அந்த கூட்டணியில் இடம்பெற்றீங்க. இப்ப ஏதாவது ஒரு டிமாண்ட் இருக்குமாயா? 10.5 பெறுவதற்கு கடுமையான போராட்டத்தை செய்வோம். அதனுடைய அறிவு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல புரியுதா? ஒருத்தர் சொன்னாரு காலைல, சுப்பிரமணிய ஐயர், அவர் வயசு ஒரு 75 இருக்கும். அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப சொன்னார், எனக்கு நியூஸ் சிங்கத்தின் கால்கள் அதிகமாக கொண்டே இருக்கிறது, ஆற்றியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம்.